விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. என்னங்க ஜெயிச்சிட்டாரு, ஒரு சிஎம் ஆயிட்டாரு, இன்ன வரைக்கும் தொகுதிக்கு போகல. தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறாரு அப்படின்னா, இல்லை தோத்ததுக்கு அப்புறமே கூட சில பேர் மாதிரி போனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தோத்து போனவங்க ஒரு தொகுதிக்கு போனப்போ அது எப்படி இருந்துச்சு. அப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்போ போறாருங்கிறது முக்கியம் இல்லை, போனால் அங்கே மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். குளத்தூர்லேயும் கிரேஸ்லாம் நிறைய இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் இல்லைலாம் ஹே இல்லைலாம் ஹே அப்படின்னு போட்டு மியூசிக் போட்டு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அது ஒரு வைப்பு. அந்த மாதிரி தோத்துட்டு தொகுதிக்கு போயிட்டு மக்களை ஒப்பாரி வைக்க வச்சு அவங்க நான் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்பாடா அப்படின்னு. இவர் திரும்பி பார்க்குறாரு அழுகுறாங்க, அப்புறம் திரும்ப சிரிக்கிறாங்க அப்படின்றத அழுகுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இது அப்படின்னு. அப்போ ஒன்று ஒழுங்கா யாரும் அழுவே மாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா சேகர் பாபு ஒன்று அவரை சரி அப்போ அழுகுதாங்க கரெக்டு தான் போல எல்லாம். அந்த மாதிரி ஒரு தொகுதி விஷயத்தை பார்த்தோம். அதாவது ஒரு குத்து சண்டை நடக்குது அப்படின்னா உனக்கும் குத்து சண்டை அப்படின்னா நீ அவனை குத்தணும், அவன் உன்னை குத்தணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை குத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க எத்தனை நாளா, உங்களுக்குள்ள சண்டையே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் வந்து குத்து சண்டையே போட நீங்க WWE பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது மாதிரிதான் இங்க ஒரு WWE ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நீ கடைசி வரைக்கும் நீ அவனை குத்தல, இல்ல அவன் குத்தல, அவனும் உன்னைய குத்தல, இல்ல நீ குத்தல. ரெண்டு பேருக்கு நடுவுல எப்ப ரத்தம் வந்த மாதிரிலாம் காட்டினீங்களே, அந்த ரத்தமும் பொய் தானே. உங்களை நம்பி நாங்க மாத்தி 25 வருஷம் நம்பி இருந்தோம். குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டு சொன்ன மாட்டேங்க. திமுக எவ்வளவு முட்டாளுங்க அப்படின்னா, இவங்க சொன்னாங்களாம் இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டவங்களாம் எங்க வீட்டுல குழந்தைங்க ஓட்டு போட சொல்லிச்சு, நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை நம்பிக்கிட்டு இவங்க இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு இன்னுமா புரியல, அந்த குழந்தைங்க சொல்லிலாம் அவங்க ஓட்டு போடல, அவங்களுக்கு நீயும் வேணான்னு ரொம்ப நாளா தோணி இருக்கு. இந்த ரெண்டு பேர் இல்லாம யாராவது ஒருத்தன் வரமாட்டாங்களான்னு ஏங்கி இருக்காங்க. ஒருத்தர் உள்ள வந்தாரு, அவருக்கு தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தைங்க பேச்ச கேட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த மக்களை நாங்க என்னங்க சொல்றது, நம்ம என்ன சொன்னா நீ நம்பிடுவியா? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் பூழி, வாங்க. சார் இல்லாத குறையெல்லாம் எப்படி தீர்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. காண்டா இருந்திருக்கும் வீட்டுக்கு இல்ல பார்த்துட்டு, என்னடா எனக்கு நாள் வரலன்னா எப்படி வரும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சூப்பர், சொல்லுங்க என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது சொல்லுங்க. இப்ப சார் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவரோட தொகுதிக்கு போய் எம்எல்ஏ ஆஃபீஸை வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு, அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து திருப்பி சீரமைப்பு பண்ணி போய் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அந்த சேர்ல உட்காந்துருக்காரு. அதே மாதிரி பெரம்பூர் மக்களுக்கு வந்து மக்கள் தேவை தளம் அப்படின்ற மாதிரி ஒரு செயலி இல்லைன்னா ஒரு சேட்பாட் அப்படி கூட சொல்லலாம். வாட்ஸ்அப்ல எப்படி நிலைமை ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி மக்கள், அதாவது பெரம்பூர் மக்களுக்கு மட்டும் பிரத்யோகமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மக்களுடைய பிரச்சனைகள் குறைகளை சொல்ற மாதிரி ஒரு தளம். ஆமா, அந்த மாதிரி ஒன்று வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் அவரோட கான்ஸ்டிடுவன்சி அப்படியே லைட்டாக கொஞ்சம் நடந்து போய் ரேஷன் கடை ஒன்று இருந்திருக்கு பக்கத்தில். அதை வந்து அதை திறந்து வச்சாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி தெரியல, எல்லாமே இருக்கு அங்கே. அதே மாதிரி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் இருந்திருக்கு. ஆனால் இன்னுமே வந்து 72,000 பேருக்கு வந்து இந்த இயர்ல தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் விநியோகமும் பண்ணார். அதை நம்ம பார்த்தோம் வீடியோல. அவரே ஒரு நபருக்கு வந்து எல்லாத்தையும் அந்த கார்டு தம் பிரிண்ட் வைக்கிறதுல இருந்து எல்லாம். அது சார் தான் அந்த அரிசி எடுத்து போடுறாங்க சார், அந்த கரெக்டாக அந்த 10 கிலோ வரும்ல, அது 4 அரிசியாக எடுத்து போடுறாங்க. அதை பார்த்து சிரிக்கவும் செஞ்சார் அவர். சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய பேர் முன்னாடி கேட்டிருந்தாங்க, என்னங்க ஜெயிச்சிட்டாரு, ஒரு சிஎம் ஆயிட்டாரு, இன்ன வரைக்கும் தொகுதிக்கு போகல. தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறாரு அப்படின்னா, இல்லை தோத்ததுக்கு அப்புறமே கூட சில பேர் மாதிரி போனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தோத்து போனவங்க ஒரு தொகுதிக்கு போனப்போ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு.
சில பேர் ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு இப்ப போனா கூட ஆ அங்க என்னென்ன நடக்குதுன்னு தூத்துக்குடியில பாத்து ஒண்ணு பார்த்தோம். ம் ஒரு எம்பி போறாங்க, ஜெயிச்ச எம்எல்ஏவோட என்ன ம் நடந்தாலும் எப்படின்னு ஆமா பார்த்தோம். அப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்ப போறாருங்கிறது முக்கியம் இல்ல. போனா அங்க மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அதாவது கரெக்டா போனவரோட ஸ்டைல்லயே சொல்லணும் அப்படின்னா, ம் ம் எப்ப போறோங்கிறது முக்கியம் இல்ல. ரைட்டா? ம் ம் அதாவது இந்த ஹீரோயிசம் இதுக்குள்ளலாம் போகக்கூடாதுன்ற பண்ணாலும், ஆ. இவங்க எதனா சீண்டி விட்டு போக வச்சிடுறாங்க அவர. இவரு பண்றது எல்லாமே அந்த மாதிரி ஹீரோயிசமான விஷயங்கள் தானே இருக்கு. சாதாரணமா பண்ணாலே அது ஹீரோயிசம் ஆ. ஆயிடுது. சில பேர் ஹீரோயிசம் நினைச்சு அப்படி பண்றது கூட காமெடியா இருக்குது. நம்ம என்ன பண்றது? டிஏபிஆர் டிஎன்டிஏ பேர்ல வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். ராஜீவ் காந்தில இருந்து ஆரம்பிச்சாங்க சார். அந்த வழியில வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படியே போயிட்டே இருக்காரு. அந்த பெரம்பூர் ஃபுல்லா அந்த பேரிகேட் போட்டு பக்கத்துல மக்கள் வந்து தளபதி தளபதி நேச்சுரல் சவுண்ட் கேக்குது. தளபதி தளபதின்னு கத்துறாங்க. பூ எடுத்து வாரி போடுறாங்க. ஒரு ரோஸ்லாம் குடுக்குறாங்க. இன்னுமே பயங்கரமான அந்த கிரேஸ் என்னதான் 2 மாசம் ஆகி அவர் முதல்வர் ஆனாலுமே அந்த கிரேஸ் இன்னுமே அப்படியே இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது நம்மளால. இங்கே குளத்தூர்லயும் கிரேஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நீங்க பார்க்கலையா நீங்க? இல்லையிலெல்லாம் ஹே இல்லையிலெல்லாம் ஹே அப்படின்னு போட்டு மியூசிக் போட்டு அடிக்கிறாங்க. ம். அந்த மாதிரி அதெல்லாம் அது ஒரு வைபு. ஆமா. அந்த மாதிரி தோத்துட்டு தொகுதிக்கு போயிட்டு மக்களை ஒப்பாரி வைக்க வச்சு ம். அவங்க நான் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்பாடா அப்படின்னு. இவர் திரும்பி பார்க்கறாரு அழுகுறாங்க. அப்புறம் இவர் திரும்ப சிரிக்கிறாங்க. ம். இப்படின்றது அழுகுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னயா இது அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே ஒழுங்கா யாரும் அழுவே மாட்டேங்கிறாங்களே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா சேகர் பாபு ஒன்று அவரை சரி சரி அப்போ அழுகுதான் கரெக்டு தான் போல எல்லாம். அந்த மாதிரி ஒரு தொகுதி விசிட்டு பார்த்தோம். ம், ம். இது மாதிரி ஒரு தொகுதி விசிட்டையும் நம்ம பார்க்குறோம். ஆமா சார். அப்போ எப்போ போறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம போனோம்னா மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அதாவது வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு திமுக காலத்துல இருந்து இதுக்கு முன்னாடில இருந்து பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னுமே இருக்கும். அதை எனக்கு தீர்த்து வைங்கிறதுக்காக யாரும் எம்எல்ஏவை தேடி வரல. அது திமுக எம்எல்ஏ போனா அது நடக்கும். ம். இன்னைக்கு இதை தீர்த்து வைங்க தீர்த்து வைங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா இத்தனை நாள் ஆட்சிக்கு வந்தீங்களே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஊன்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. ம். ஆனா அது இன்னைக்கு தாவேக்காவுடைய தலைவர் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு போனாரு அப்படின்னா, ஐயோ இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் விடுங்க நீங்க உங்களை பார்த்ததே எனக்கு ஜாலி அப்படின்ற மாதிரி மக்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. இதுக்கு என்னது ஆக தொகுதி மக்கள் அங்க போய் தொகுதியுடைய பிரச்சனையை சொல்லாம அந்த எம்எல்ஏ மீது போகத்தில் ஒரு ஹீரோ போகத்தில் அவர் பின்னாடியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கவர்ச்சியில். உங்களுக்கு ஏங்க வேகுது? ஏன் உங்களை பார்த்தா யாரும் உங்க பேர் வரமாட்டேங்கிறாங்க? இந்த மக்கள் வந்து ஐயா தலைவரேன்னு கோஷம் போட மாட்டேங்கிறாங்க. அந்த கூட்டத்தை இதே நீங்க சேர்க்கணும் அப்படின்னா தலைக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழி என்னடா அது? நம்ம ரூபா கொடுத்து வர வச்சாலும் கூட ஒழுங்கா கத்த மாட்டேங்கிறாங்க. இவங்க சும்மாவே வந்து இந்த கூவுறானுங்களே இதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலாம். கடைசி அளவரி கிடைக்காது. முடிஞ்சு போச்சு. யுவர் டைம் இஸ் ஓவர். இந்த கொசு வேற ஒன்று சுத்தினே இருக்குது ரொம்ப நேரமா. அது எங்கேருந்து வந்துச்சு தெரியல இந்த கொசு. நொய் நொய் நொயின்னு காரிக்கிட்ட வந்து அக்கொய் வாங்கிட்டு இருக்குது. அடிக்கலான்னு பார்க்குறேன் மாட்ட மாட்டேங்குது. சொல்லுங்க சார். நம்ம சேனலில் நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பெரம்பூர் தொகுதியை வந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் அங்கே நிற்க போறாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம போய் பார்த்தோம். அப்போ வந்து மக்கள் கிட்ட கேட்டோம். இதுக்கு முன்னாடி ஆர்டி சேகர் அவர் தான் திமுக சார்பில் அங்கே எம்எல்ஏவா இருந்தார். நாங்க சும்மா ரேண்டமா ஒருத்தட்ட பேசும்போது வீடியோல இருக்குது நீங்க பார்த்துருக்கீங்களா குறைகள்லாம் வந்து கேட்டிருக்காருன்னா நாங்க வந்து எலெக்ஷன் அப்போ 2021 பார்த்ததுமா இப்போ வரையும் நாங்க அவரை பார்த்தது கிடையாது. ஏன் எம்எல்ஏ ஆஃபீஸே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க வீடியோல. ஆனா இப்போ வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு, இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் பெரம்பூர் ஏன் தொகுதி இல்லையா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜூலையோட கோட்டா இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வர மாதங்கள்ல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாம. அவ்வளோலாம் குளத்தூர் முன்னாள் சிஎம் வந்து குளத்தூருக்குலாம் அவ்வளோ முறையெல்லாம் போனதே கிடையாது. எட்டி பார்த்ததோட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேலைகள் நடக்குதாங்கிறது தான் முக்கியம். தான் போறான் அந்த எம்எல்ஏ அங்க போறாரு போகலங்கிறத விட வேலை முதல்ல நடக்கணும். எம்எல்ஏ போகணும் போய் மக்களின் குறைகளை கேட்கணும். பட் ஒரு தொகுதி அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா வெளியே இருந்து பேசுறதை தாண்டி நம்ம எல்லாருமே ரியாலிட்டியில வெளியே போயிட்டு வரோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு வெளியே போறோம் வரோம். இதுல நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தொகுதியை பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி எவ்வளவு பெருசுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்களாம் பஸ்ல போறீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஒரு தொகுதி ஏரியா வேற நம்ம ஏரியா பேர் சொல்லுவோம். ஆனா அத்தனை ஏரியாக்கள் சேர்ந்து ஒரு தொகுதி. அந்த அத்தனை ஏரியாக்குள்ளேயும் ஒரு தெரு இருக்குது, ஒரு சந்து இருக்குது, ஒவ்வொரு சந்துக்குள்ள வீடுகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சாரம் டைம்ல 15 நாட்களுக்குள்ள ஒரு புது வேட்பாளராக இருக்கக்கூடிய தாவேக போன்ற கட்சியினராலாம்
ஒரு எந்த தொகுதியுமே 234 தொகுதியிலையுமே ஒரு தொகுதியில கூட தாவேக்கான ஃபுல்லாலாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்க முடியாது. பிராக்டிகலி நாட் பாசிபிள் இந்த 15 days டு ஹேப்பன். ரைட்டுங்களா? அது ஒரு விஷயம். அப்ப அதை தாண்டி வேலைகள் நடக்குதாங்கிறது தான் முக்கியம். ஒரு சிஎம் செல் எழுதி போடுறாங்க, இல்ல எம்எல்ஏக்குடைய ஆபீஸுக்கு கடிதம் வருது, இதெல்லாம் செய்யறாங்களா? அவங்க மக்களுடைய குறைகளை கேட்காமலே செய்யறாங்களான்றது முதல்ல. கேட்ட உடனே அதுக்கான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுதாங்கிறது ரெண்டாவது. அதுக்கப்புறம் தான் கன்சர்ன் எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு போறாரா இல்லையா, மக்களை நேர்ல பாக்குறாரு. ஏரியா நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து நேர்ல பார்க்கணும், வாங்க எம்எல்ஏ சார், அதாவது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லையே. கவுன்சிலர் கூட என்ன வந்து நேர்ல பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு எல்லாமே கரெக்டா நடந்துச்சுன்னா போதும். நடக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறது தான் மிக முக்கியமான விஷயம். அதை இவர்கள் செய்தாலே போதும். இவங்க வந்து பெரம்பூர்ல வந்துட்டு சிஎமாக இருக்கக்கூடியவருக்கு 1000 காலம் இருக்கும். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தி வந்தாருன்னா சூப்பர். வரலனாலுமே பிரச்சனை கிடையாது. வேலைகள் நடக்குதாங்கிறது தான் முக்கியம். இத்தனைக்கும் பெரம்பூர் அப்படிங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம். அப்படி நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த டிராஃபிக் பத்தி பேசினாங்க, வியாசர்பாடி பத்தி பேசினாங்க. வியாசர்பாடினா அப்படி எப்படி பார்க்கப்படுது, அதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. சிஎம் அவர்கள் நினைச்சா, அதாவது இன்றைய சிஎம்மா இருக்கக்கூடிய அவர் நினைச்சிருந்தா வேற எந்த தொகுதியில வேணா நின்றுக்கலாம். சென்னையில அண்ணா நகர் அந்த மாதிரி ஏரியால பாஷான பிரச்சனைகள் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல நிற்கலாம். அவர் இங்க நின்றுருக்காரு, இந்த மக்களுக்காக நின்றுருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா. ஆமாங்க. அதாவது சென்னையுடைய ஹார்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, டி நகரும்பாங்க, சில பேர் வந்து அண்ணா நகரும்பாங்க. ரைட்டுங்களா? நீங்க இந்த டி நகர் அண்ணா நகர் இதெல்லாம் விடுங்க. டி நகர்ல வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட, ரொம்ப வந்து ஒரு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவங்க, வீடு வசதியே இல்லாம இருக்கிறவங்க டி நகர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கம்மிதான். ரொம்ப விரலவுட்டு என்னலாமா? ஒரு இந்த அக்காடு ஹோட்டல் கிட்ட அந்த சைட்லாம் போனீங்க, அந்த வாணி மஹால் கிட்ட அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக 1-2 இடங்கள் இருக்கும். அப்புறம் இந்த விஜயராகவா சாலை கிட்ட போனீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் இடம் இருக்கும், டிஎம்எஸ்க்குலாம் முன்னாடி. அந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும்தான் இன்னுமே வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க, வீடு வசதி கூட சரியா இல்லாதவங்க இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப விரல விட்டு எண்ணலாம். ரைட்டுங்களா? பட் ஆனால் நீங்கள் பெரம்பூருன்ற தொகுதியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சராசரி ஒருத்தவங்களுடைய சம்பளம் அந்த தொகுதியில் என்னவா இருக்கும், அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டி நகர்ல இருக்கிறவங்கள எத்தனை பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, டி நகர்ல வீடு வச்சிருக்கிறவங்கள சொல்றேன் நான். டி நகர்ல வீடு வச்சிருக்கிறவங்க, டி நகர்ல வீட்டுக்கு வாடகை இருக்கிறவங்களே வச்சுப்போமே, அங்க அந்த தொகுதியில டி நகர் தொகுதிக்குள்ள வரவங்கல எத்தனை பேர் ஆட்டோ ஓட்டுறவங்க? இல்ல கண்டிப்பா இல்ல. பெரம்பூர் தொகுதியில ஆட்டோ ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா? பப்ளிக் பைக்ஸ் அத அவங்கள தான் ரிச்சா இழுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? டி நகர் தொகுதியில வீட்டு வாடகைக்கு இருக்கணும், இல்லனா அங்க ஒரு வீடு வச்சிருக்கணும். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க டி நகர் தொகுதியில ரிச்சா ஓட்டுறவங்க. சார் ரிக்ஷா ஓட்டுறவங்க இல்ல சார், வீடு கட்டிட்டு இருக்காங்க, அவங்க இருப்பாங்க. ரிக்ஷா ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அந்த தொகுதியில இருந்து வரவங்க? கம்மி தான். சொல்ல முடியுமா? அது மாதிரி நம்ம சொல்ற அந்த டவுன் ட்ராடனா இருக்கிற அந்த லைன்ல இருந்து யாராவது ரிக்ஷா ஓட்ட வருவாங்க, இவங்க வரப்போறது இல்ல. சோ அப்ப ஏற்கனவே நீ எல்லாம் ஓரளவுக்கு ஒரு வீடு வசதி அப்படி இப்படின்னு ஒரு வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒரு வாடகைக்காவது டி நகர்ல இருக்கிற அளவுக்கு நீ செட்டில்டு. அப்ப இந்த சென்னையில நீ ஹார்ட் ஆஃப் த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய சென்னை சிட்டியில கேபிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பெரம்பூர். அங்க வந்துட்டு பல தொழில்கள் பண்றவங்க இருக்கிறாங்க, பல தினக்கூலிகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு முக்கியம் இந்த ஊருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநரோ, ஒரு கேப் டிரைவரோ, இல்ல ஒரு மூட்டை தூக்குறவங்களோ இல்ல அப்படின்னா உங்களுக்கோ எனக்கோ இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல மூட்டை தூக்குறவங்க தேவை கிடையாது. ஆனா மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்கி வச்சாதானே உங்க வீட்டுக்கு மூட்டை வரும் வண்டியில. அப்ப அதை யோசிக்கணும்ன்ற நான். அப்ப வியாசர்பாடி மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு பெரம்பூர் தொகுதியுடைய பல தொழில்கள் செய்யக்கூடிய அங்க வேலை தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரம் சென்னைக்கு மிக முக்கியம், தமிழ்நாடுக்கு மிக முக்கியம். அப்ப அதனால அப்படிப்பட்ட தொகுதியை அதனால தேர்ந்தெடுக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அந்த மக்களோட ஓட்டை என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் a சேலஞ்ச். இன்னைக்கு வரைக்கும் திமுக என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா கதறலாம், எவ்வளவு வேணா அழலாம், ஆனா உங்க கோட்டை இடிக்கப்பட்டது, தகர்த்தப்பட்டது. அந்த கோட்டையிலிருந்து நீங்கள் தகர்த்தப்பட்டு என்று வெளியே உட்கார வைக்கப்பட்டு கோட்டைக்குள் புதிய ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களை போன்ற சிற்றரசர்கள், அரசர்கள், அந்த ராஜா இல்லை, மக்களின் அரசர்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்காக இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுடைய இந்த சென்னை புதிய சென்னை கோட்டை வந்து தாவேக்காவுடைய பீரியட்ல எப்படி ஒரு 5 வருஷத்துல க்ரோ ஆக போகுது. ரியல் எஸ்டேட்டை வளைச்சு போட்டு விற்று காசு பார்த்து அந்த மாதிரி வளர்ச்சியை மட்டும் இவங்க காட்டிக்கிட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த வளர்ச்சியை காட்ட போகுதா, இல்லை அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார உயர்வுக்கும் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கோரிக்கைகள், அவங்களுடைய வீடுகள், சாலைகள், வசதிகளும் கூட ஒரு அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய, டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாஷ் ஏரியாவில் என்ன சாலை வசதி இருக்குதோ அதை இவர்களுக்கும் கொடுக்க முடியுமா? ரைட்டுங்களா? இவங்க தெருனா இப்படித்தான் இருக்கும், இவங்களுடைய ஏரியா அப்படிதான் இருக்கும்.
இவங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை ஓடிட்டு தான் இருக்கும், சாக்கடையை மூட கூட அந்த மாட்டோம். ஐடென்டிட்டியை மாத்தணும். அந்த ஐடென்டிட்டியை மாற்ற முடியுமா? அதுதான் உண்மையான சமூக நீதி அரசியல். அதை இதற்கு முன்னாடி இருந்தவங்க போலியா ஜோக்கா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிஜமா சமூக நீதி என்னன்னே காட்டாம அதை இவர்களால் காட்ட முடியுமா? ஒரு பெரம்பூர்ன்ற ஒரு ஊரை நீங்க வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மாத்தி காட்ட முடியுமா? அந்த மக்கள் அந்த தொழிலை பண்ணட்டும், அது வேணாம்னு சொல்லலை. அவங்க அந்த தொழில் பிடிச்சிருக்கு, அவங்க அதை பண்றாங்க, அவங்க இருக்கிறாங்க, ரைட், ஓகே. பட் அதற்கான ஊதிய உயர்வுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய சாலை வசதிகள்ல இருந்து, மின் வசதிகள்ல இருந்து, ஒரு குடிநீர் வசதியிலிருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கரெக்டா போகுதா வருதா? இதை இவரால் என்ன செய்ய முடியும்ன்றத கூர்ந்து கவனிப்போம். கண்டிப்பா சார். டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டைரக்டரேட்டா வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவர் வந்து நியமிக்கும் போதே தாவேக்காவில இருந்தே நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. ஏன் அவரை நியமிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு, ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு வந்து அதிரடியா அந்த இடத்த வந்து மாத்திருக்காங்க. காவல்துறைக்கான அகாடமி பிரிவு இருக்கும் இல்லையா, அதுக்கு தலைமை அதிகாரியா வந்து எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளவுதான் சொல்லணும். ஆமா, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் வந்து டிஎம்கே மாதிரி ஒன்று வச்சதுதான்ப்பா, அதை அங்கேருந்து நகர்த்துறதுக்குள்ள விடிஞ்சிரும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம தே ஆர் ரெடி டு அக்செப்ட் சேஞ்சஸ். அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையுமே வந்துட்டு இன்றைய முதல்வர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி, தமிழ்நாடுடைய முதல்வராக இப்போ இருக்கும்போதும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் ரெடி ஃபார் சேஞ்சஸ். நான் ஒரு புது பொலிட்டீஷியன், என்னை சுற்றி இருக்கிற பல பேர் புதிய அரசியல்வாதிகள், அரசியலுக்கு நாங்கள் புதிது. அப்போ நாங்கள் தவறுகள் செய்வது அப்படிங்கிறது வந்துட்டோ, இல்லை வந்து நாங்கள் எடுக்கும் முடிவுகள் வந்துட்டு ரொம்ப சரியாக இருப்பது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கும் போது அதை மாற்றிக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதை ஒவ்வொரு முறையும் காட்டுறாங்க. ரைட்டுங்களா? அதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ்ல நீங்க வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அறப்போர் இயக்கம் வந்துட்டு எவ்வளவோ முறை வந்து போன ஆட்சி காலத்துல 2021 26க்குள்ள திமுக ஆட்சியில அவ்வளவு விஷயங்களை எடுத்து வச்சிருக்காங்க. ஊழல் வழக்குகளுக்கு நிறைய எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்றது, இந்த அமைச்சர் மீது இந்த ஊழல், இவர் மீது இது, இவர் மீது அது, ஊர்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒவ்வொரு இந்த மனிதர்களுக்கு தேவையான, இந்த குடிமக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி பேசுபவர்களாக அறப்போர் இயக்கம் இருந்திருக்கு. அந்த அறப்போர் இயக்கம் ஒரு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தல் கொடுக்குது. ஐயா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிட்டத்தட்ட தே ஆர் வெரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷன் ஃபார் த கவர்மெண்ட் மாதிரி தான் சொல்லணும். ஒரு நண்பர்கள் இயக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த அரசாங்கம் அதை கேட்கல. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் மேலே கம்ப்ளைண்ட், இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கத்தை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு கட்சியாக தான் திமுக இருந்துச்சு, அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. ஆனா இன்று தாவேக்கா அறப்போர் இயக்கம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முக்கியத்துவமா எடுத்துட்டு, எப்பா நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்தது நல்லது பண்ணணும் தான், நிறைய விஷயங்களை மாற்றணுன்றதுக்காக தான், அதுக்கு இவங்க சூப்பரா உதவுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு கவர்மெண்டோட இன்னொரு விங்கு மாதிரி செயல்படுறாங்க இந்த அறப்போர் இயக்கம். ஒரு ட்வீட்டை போடுறாங்க, அந்த விஷயத்தை மொத்தம் டீட்டெயிலும் கொடுத்துட்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை வாங்கி நம்ம வேலை பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நம்ம தீர்த்துடலாமேன்ற ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு இருக்குது. நீ அதை புரிஞ்சுக்காம என்ன மாற்றம் என்று சொன்னார்களே, இது மாற்றமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீ உன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கத்திக்கிட்டு ஹால்மார்க் சொன்னாரு, லெனின் சொன்னாருன்னு கதை விட்டுட்டு, அவங்க புக்கையும் படிக்காம, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்காம, தற்குறியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு, இன்டலெக்சுவல் இடியட்ஸா உட்காந்துக்கிட்டு, படிச்சவனா காட்டிக்கிட்டு, இந்த இதெல்லாம் இல்லை என்றால், திமுக இல்லை என்றால் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. உன்னை போல ஒருத்தன் அந்த இடத்துக்கு அங்க போயிட்டும் கூட அந்த அறிவை பெற்றதுக்கு பின்னாலையும் இந்த திமுக ஒரு டுபாக்கூர் அரசா இருந்திருக்குது, இந்த திமுக மக்கள் பணத்தை தின்றுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, இல்ல புரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்காத மாதிரி நடிச்சு அதை சொல்லலாம், அதை மறுத்து கரப்ஷனை தவிர ஏதாவது ஒரு கெட்டது சொல்லு பார்ப்போம், ஒரு குறை சொல்லு பார்ப்போம் திமுக மேலன்னு கேட்கிற அளவுக்கு நீ படிச்சிருக்கிற அப்படின்னா, உன்னை படிக்க வச்சு அந்த இடத்துக்கு நீ போனன்னு சொல்றியா, அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி அந்த திமுகவை நான் திட்டுறதா, இல்ல அந்த திமுகவுடைய திட்டங்கள்னால அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னால அண்ணா அவர்கள் போட்ட விதையிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும், எம்ஜிஆர் அவர்கள் போட்ட விதையிலிருந்து பல விஷயங்கள், காமராஜர் அவர்கள் பண்ணது, இந்த காமராஜர் அண்ணா எம்ஜிஆரை தாண்டி தான் கருணாநிதி அவர்கள் போயிட்டாங்களா. அப்ப இவங்கெல்லாம் பண்ண அந்த ஒரு நலத்திட்டங்கள்ல, இவங்க போட்ட மதிய உணவு திட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இவங்க கொடுத்த ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல இருந்து இதெல்லாம் வச்சு படிச்சுமே, அந்த அறிவை பெற்றுமே, பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்துமே, ஆன்லைனில் இருக்கும் அனைத்தையும் கற்று தெரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உனக்கு இருந்துமே நீ ஒரு தற்குறியாக இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை நான் என்ன சொல்றது?
அருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்றத்துக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு யோசிக்கும் போது ரீசெண்டா வந்து ஏவா வேலு அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில அந்த ரெய்ட்லாம் பண்ணாங்க. ஆனா அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு, ஆனா வந்துட்டாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த அவர் மேல நிறைய கேஸ் இருக்கு அது இல்லையா? இது எல்லாமே வந்து கரெக்டா அவர் செயல்படல அப்படின்ற ரீசனுக்காக இருக்குமா அப்படின்றது டவுட்டா இருக்கலாம். இப்ப எப்படி வந்து இவங்க என்ன சொன்னாங்க ரீசெண்டா, இவங்க வந்து இந்த ஜிபி பொசிஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான், நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், இந்த ஊர்ல இந்த அம்மா தான் ஒருத்தவங்க லீகல் விங்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, உங்க டிவிகள் இருக்கிறவங்களே ஊனி இவங்க ஏதோ கதையெல்லாம் விட்டாங்களே. அப்ப டிவிகேல இருந்து வந்துட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமார் ஒன்னே தான் சொன்னாரு, இப்ப நாங்க முதல்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறதே 3 டிஸ்ட்ரிக்ட்ல தான், நெக்ஸ்ட் அப்புறம் 3 டிஸ்ட்ரிக்ட் தான். ஏங்க நீங்க நிறைய அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, நீங்க நிறைய காசு வாங்கிட்டீங்களாமே, அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறது 3 டிஸ்ட்ரிக்ட் தான், அப்புறம் நெக்ஸ்ட் புகார் கொடுங்க, விசாரிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற உறுதியும் சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இப்ப நாங்க நியமிக்க போறோமோ, இந்த ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க ஒரு செட் ஆஃப் ஒரு ஜிபி கவர்மெண்ட் பீடர்ஸ் அரசு வழக்கறிஞர்களை நாங்க நியமனம் பண்ணோம்னா அவர்கள் அனைவருமே தற்காலிகமாகத்தான் இருக்க போகிறாங்க. முதல் 6 மாத காலம் நாங்கள் அவர்களை கவனிக்க போகிறோம், ப்ரொபேஷன் பீரியடு. இந்த 6 மாத காலத்துல அரசின் ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து அரசுக்காக நாம் வந்து வேலை செய்கிறோம், அரசு வழக்கறிஞர்ன்ற அந்த முக்கியத்துவத்தை புரிந்து சரியாக வாதாடும் பட்சத்தில், அரசின் நலனை கருதி வாதாடும் பட்சத்தில் இவர்கள் தொடருவார்கள். இல்லை அப்படின்னா தூக்கி அடிச்சு அடுத்தால உள்ள கொண்டு வந்துருவோன்றத ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் உங்களுடைய காலத்துல நீங்க சொல்லியிருக்கீங்களா? ரைட்டுங்களா? ஏதாவது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ அவங்க ஜிபியா அந்த டைம்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு, டீ கடையில உட்காந்துருக்கணும், வக்கீலுடைய ஆஃபீஸ்லயே ஐ மீன் கட்சி ஆஃபீஸையே கதின்னு உட்காந்துருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்ல எஸ்ஐ கிட்ட வந்துட்டு தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்து ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா நமக்கு சொல்லி விடுங்க, ஃபோன் பண்ணுங்க, கிளைண்ட் கிட்டே வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அம்மா ஐயா இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா என்ன பண்றது தெரியலையா அப்படின்னு பாமர மக்கள் போவாங்களா, பாவப்பட்டவங்க, வக்கீல்லாம் வச்சுக்காம அவங்க கிட்ட, அப்படியாமா நீ என்ன பண்ற, உனக்கு ஒன்றும் புரியல, இப்படி இருக்கிற, நீ என்ன பண்ற, வக்கீல் வச்சிருக்கியா நீ? அதெல்லாம் இல்லைங்க எங்க கிட்ட. சரி இருந்தா இவர் ஒரு வக்கீல், நல்ல வக்கீல் தான், அரசு வக்கீல், இவர் உனக்கு எதாவது பண்ணும், அரசு வக்கீல் அப்போ கிடையாது, இவர் நார்மல் வக்கீல், அதுக்கு முன்னாடி திமுக வக்கீல், இவர் வக்கீல், இவரு நல்லா அவனுக்கு பார்த்து கொடுப்பாரு எல்லாத்தையும், நீ வேணா அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி பேசு, சரிங்க ஐயா அப்படின்னு அவங்களும் வெளியே வந்து அந்த கார்டுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ வக்கீல் ஐயாங்களா? ஆமா ஐயா அவர் இன்ஸ்பெக்டர் நம்ம கொடுத்தாரு, சொல்லுங்க 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 என்ன பிரச்சனை, சரி நான் வந்துடுறேன் 10 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து, என்னங்க என்ன பிரச்சனை, என்ன இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அவரும் வந்துட்டு இந்த M10 மகன் படத்துல இவரை பார்த்துட்டு நாசரை பார்த்துட்டு வடிவேலுக்கு வந்து வேகமா போவாரு, என்ன பாரு அவர் கத்தா போயிடுவாரு ஒரு பாட்டுக்கு. அந்த மாதிரி வந்து இவங்க அப்படியே போயிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அவருங்க எங்க இன்ஸ்பெக்டருங்க, இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாங்க இல்லையா, என்னங்க நடந்துட்டு இருக்கீங்க, சாதாரண மக்கள் இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு லைட்டா வெளியே சவுண்டை போடுற மாதிரி அங்க போட்டுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு, மா பேசிட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன், கொஞ்சம் இங்கேயே உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்ட அடிச்சு அவங்க கிட்ட என்ன காசை வாங்குறாங்களோ அந்த அடிச்சு வாங்குற காசுல இருந்து பங்கு போட்டுப்பாங்களா சார், இன்ஸ்பெக்டருக்கு கட்டிங் கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஸ்டேஷன்ல நடக்கிற தினசரி நடக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் நடக்கக்கூடிய ஒரு வேலை. இது மாதிரிலாம் பண்ணி அப்புறம் வந்துட்டு இந்த கோர்ட்டு வாசல்லையே வெளியே கவுனே போடக்கூடாது, அது வந்து மிகப்பெரிய இழுக்காயிடும், கவுன் போட்டு போய் வாதாடிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் என்ன ஆகுது சார், ஐயோ அது பேர் கெட்டு போயிடும்ல, அப்புறம் என்னங்க இந்த வக்கீல் வாதாடலாம் போயிட்டாரு, கட்சி வக்கீல்னா அப்படியே அங்கேயே போகணும் வரணும், என்ன அண்ணா வா 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 அண்ணா என்ன வா வெளியே நின்றுட்டு ஒரு பைக் நிப்பாட்டு ஒரு கஞ்சி போட்ட சட்டை இந்த ப்ளூ ஜீனை போட்டு இடையே இடையே வணக்கத்தை வச்சுக்கிட்டு இடையே உட்காந்துருக்கணும், இதுதான் வேலை. கவர்மெண்ட் இப்படிலாம் இருந்தா கட்சிக்காக வேலை பார்த்தா அடுத்து திமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஜெயிச்சிருச்சுன்னா இவங்களுக்குலாம் அவ்வளவுதான் கவர்மெண்ட் பீடு, இவங்களாம் அரசு வக்கீல் ஆயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு கட்சி ஆபீஸ்ல சாயந்தரம் 6 மணிக்கு வந்துருவாங்க, கட்சி ஆபீஸ்லயே உட்காந்துருப்பாங்க, ஒரு வேலையும் கிடையாது, அந்த மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட ஆபீஸ் வந்து உட்காந்துருவாங்க, உட்காந்துட்டு அப்படி போறவங்களுக்குலாம் இதுலயே இருந்தா அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர் இல்லை அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற மினிஸ்டர் இவங்க கூடலாம் ஒரு இதுலயே இருந்துட்டா நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவர் வந்து ஒரு ஏபிபி ஒரு பிபி ஒரு ஜிபி எதையாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இப்படிதான் இதற்கு முன்னாடி இருந்தது. இந்த முறை நம்ம இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ ஆரோக்கிய சதீஷ் அட்வொகேட் கிட்ட போய் பேசி நான் அந்த விஷயத்தை பற்றி பேசி நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஒரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்யலாம்.
அதாவது நீ ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மூலையில வேணா இருக்கிற ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம். தாவேக கட்சிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். நீங்க 10 வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்களா? மினிமம் 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும். 10 வருஷமா சும்மா இப்படியே இந்த ஸ்டேஷன் வாதாடி இருக்கணும். வெரி குட், கரெக்டா பிடிச்சிட்டீங்க. வாதாடி இருக்கணும். கோர்ட்டு வாசலுக்குள்ள போயிட்டு ஜட்ஜு கிட்ட பேசணும். ஜட்ஜ பார்த்தாலே அப்படியே வெளியே நின்று வேற யார்ட்டையாவது பேச விட்டு வெளியே நிக்கிற வக்கீலா இருந்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். உங்களுடைய கேஸ் ஹிஸ்டரி, அதாவது வந்துட்டு உங்களுடைய இந்த இதுக்கு முன்னாடி என்னென்ன கேசஸ்லாம் வாதாடி இருக்காங்களோ அந்த கேசஸ் உடைய இது இருக்கும், நம்பர் இருக்கும். ஏஆர் டி இந்த இது அந்த இது நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அந்த உங்களுடைய கேஸ்லா நம்பர் எல்லாம் நீங்க கொடுக்கணும். இதுல அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க கேஸ்லாம் போட்டு பார்த்து ஆன்லைன்ல இவங்க செக் பண்றாங்க. டிவிகேல அதுக்கு ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க. அந்த கமிட்டி செக் பண்ணுது உங்க கேசஸ் ஆன்லைன்லயே பார்க்க முடியும். அதெல்லாம் பாத்துடலாம். நீங்களே கூட பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம். அந்த கேஸ் லாஸோட இது போட்டு சைட்டேஷன் சொல்லுவாங்க. சைட்டேஷனை நீங்க எடுத்து ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அந்த வக்கீல் வாதாடி இருக்காரு, யாரு இந்த தரப்புக்கு யார் அந்த தரப்புக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த மொத்த கேஸ் உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து இவங்களுடைய நான் இது வரைக்கும் வாதாடினதுல இந்த 10 கேஸ் சூப்பர் கேஸுங்க, அப்படி இந்த 30 கேஸ் ஒரு சூப்பர் கேஸுங்கன்னு உங்களுடைய 30 கேசஸ் நீங்க கொடுக்கணும். அந்த 30 கேஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா தோத்துருக்கீங்களா எப்படி வாதாடினீங்கன்ற அந்த ஹிஸ்டரி எல்லாம் வரும் ஃபுல்லா. அதெல்லாம் பார்த்து உங்களுடைய தரத்தை தெரிந்து கொண்டு சூப்பர், அப்ப உங்களுடைய இந்த ஊர்ல நீங்க இந்த மாதிரி கேசஸ மக்களுக்காக இவ்வளவு வாதாடிக்கீங்க, இவ்வளவு பண்ணிருக்கீங்க, ரைட் அப்படின்னு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை நேர்ல வர வச்சு உங்களுக்கு அரசு வழக்கறிஞர் பதவியை இந்த தாவேக அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தாவேக அரசு இவங்களுக்காக இவங்க கட்சி கூடயே சுத்திட்டு இருக்கிற வழக்கறிஞர் பாசறையிலிருந்து அப்படியே எடுத்து யாரையாவது ஒண்ணு விட்டு பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸா பண்ணல. இத வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனா எடுத்திருக்காங்க. மக்களுக்கு நல்ல அட்வொகேட் வேணும். தாவேக பாசறையில இருக்கிற அட்வொகேட் தான் அரசு வழக்கறிஞரா ஆகணும்ன்றது எங்கேயுமே கட்டாயம் கிடையாது. அவங்க தாவேக அட்வொகேட், ரைட்டுங்களா? தாவேக வழக்கறிஞர் பாசறையில இருக்கிறீங்க, அப்ப நீங்க தாவேகாவோட கேஸுக்கு அப்பியர் ஆகுங்க. தாவேகா மீதி எவனா ஒருத்தன் கேஸ் போட்டான் அப்படின்னா அதுக்கு போங்க, வாங்க, அப்பியர் ஆகுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. அது மட்டுமே உங்களுக்கு போதாது. நீங்க ஒரு அரசு வழக்கறிஞர் ஆகுவதற்கு அரசு பொறுப்பு, அரசு இடம் அப்படின்னா மற்ற விஷயங்களுக்குலாம் எப்படி ஒரு அரசு வேலை அப்படின்றது அனைவருக்கும் உரித்தானதோ அது போல ஒரு அரசு வழக்கறிஞர் வேலையும் அனைவருக்கும் ஆனது அப்படிங்கறத முதல் முறையாக இந்த தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது இப்போ இந்த டிவிகே அரசு. கண்டிப்பா மாற்றம்னு சொன்னீங்களே, மாற்றமே இல்ல அப்படி இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ்க்குலாம் வந்து கத்தினுங்க பாருங்க. அந்த கர்மங்களுக்குலாம் இதெல்லாம் போட்டு காட்டுங்க. கண்டிப்பா சார், அவங்களுக்கு இது போட்டு காட்டி எப்படி ஆக்சுவலி இது ரொம்ப விளம்பரப்படுத்தல டிவிகே சைடு பண்ண மாட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையே அதை நம்ம தான் அன்னைக்கே சொன்னோமே, இவங்க எதையுமே விளம்பரப்படுத்துறது கிடையாது. அவங்க ஒண்ணு இல்லாததான் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. அதுதான் காண்டாகுது எனக்கு. ஐயோ அப்படின்னு எனக்கே இந்த விஷயத்த ஆரோக்கிய சொல்லும்போது தெரிய வந்துச்சு. என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படின்ற. ஆமா பிரதர், இந்த அப்ளிகேஷன்ஸ் டெட்லைன் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு. அடுத்து இப்ப ஸ்க்ரூட்டனி போயிட்டு இருக்குது. சீக்கிரத்தை இந்த ஸ்க்ரூட்டனி மட்டும் எவ்வளவு நாள் பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்க்ரூட்டனி மட்டும் எவ்வளவு நாள் பண்றாங்கன்னு பாருங்க. ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே வராங்க. அவ்வளவு பேர் அப்படியே கொஞ்சமாக்கி இன்ன வரைக்கும் ஜிபி எத்தனை இது மாவட்டங்கள் இன்னும் போடல கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ். காரணம் எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு நினைச்சு நான் ஒரு 10 பேரை என்னைக்கு வேணா போட்டுருந்துருக்கலாம். தரமான அரசு வழக்கறிஞர் யாரு என்பதையும் அவங்களுடைய வரலாறையும் பாக்குறாங்களா, அவங்க மீது கேஸ் இருக்குதா. ஏன்னா வக்கீல்கள் நிறைய பேர் எங்கேயாவது போயிட்டு பிரச்சனைக்கு நிக்கிறது போறது வர்றது போராட்டம் பண்றதுக்குலாம் நிப்பாங்க. அப்ப அவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்குதா, அவங்க ஹிஸ்டரி என்னங்கிறதையும் பார்த்து அவங்கள பத்தின ஒரு இந்த இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சரியான ஆளை போகணும் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு மைனஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்களா அரசு வழக்கறிஞர் போடாத காரணத்தினால நிறைய கேசஸ்ல அரசு தரப்புல இருந்து இன்னும் ஆஜராகிறதுக்கு வக்கீல் கிடையாது. அதனால அந்த கேஸ் தள்ளி போயிட்டு இருக்குது, டேட்டு போகுது. இந்த பிரச்சனையும் இதனால இருக்குது. அப்ப இதை கவனிக்கிறான். அரசு தரப்புல இருந்து வக்கீலே இல்ல, இன்னும் வக்கீல வைக்க முடியல உங்களால, நீங்க என்ன அரசு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. பல இடங்கள்ல வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்னஸ் இருக்குது, அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவுமே நடக்கல இந்த அரசாங்கத்தின் இதுல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்துக்கிட்டு கவனிச்சு சொல்றது. நான் என்ன கேட்கிறேன், உங்க மாமனையும் மச்சானையும் அண்ணனையும் தம்பியும் போடுறதுக்கு 2 நிமிஷம் போதும். தகுதியானவர்களை எடுத்து போடுவதற்கு 1 மாதம் 2 மாதம் காலம் ஆகத்தான் செய்யும். அதனாலதான் இந்த டிலே. சார், டிவிகேல லொயலாமணி அவருக்கான ஒரு பொறுப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட தலைவராக அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தெரியும், யாராவது இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா உடனே எதிர்ப்புகள் வரும், தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் பழைய ஸ்பீச் எல்லாம் எடுத்து போட்டு இப்படிப்பட்ட ஒருத்தரா உங்களுக்கு, இப்படிப்பட்ட ஒருத்தரா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா லீட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, ஒரு படத்தோட பாடல் இருக்கும் இல்லையா, அந்த பாடல் எடுத்து போட்டு
இந்த மாதிரி சினிமா பாட்டு பாடுறவர் தான் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரா, சூப்பர்யா சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு டிஎம்கேலேருந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். சரி ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வந்துருங்க. இப்ப இதற்கு முன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த தமிழக பாடநூல் கழக தலைவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ லியோ 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 லியோ. ஆமா. ஆப்ஷன் பி ஜியோ. ஆப்ஷன் சி டியோ. ஆப்ஷன் டி லியோனி. நீங்க சொல்லுங்க யார் இருந்தா? ஆப்ஷன் டி லியோனி. கரெக்டான பதில். சரி ஜவாப். ஸ்கிரீன்ல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குதுன்னு. யார் இருந்தா? லியோனி. அவர் யாருங்க? டிஎம்கே. அவர் யாருன்னு சொல்லுங்க. பேச்சாளர் சார். ஒரு பேச்சாளர். ஆமா. நட்சத்திர பேச்சாளர். பெரிய பேச்சாளர். லியோனி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். லியோனி பட்டிமன்றம் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர். சாலமன் பாப்பையா அவர்களுக்கு அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர், நெறியாளர் நடுவில் உட்கார்றவர் எல்லாமே இவர்தான். இவர் எந்த டிவி மூலமாங்க ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளராக நமக்கெல்லாம் வந்துட்டு? சன் டிவி. ரைட், ஓகே. சன் டிவி தெரியும். சன் டிவினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ரைட், எல்லாருக்கும் தெரியும். ரைட், எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவரை மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக உருவாக்கியதும் இவர் இவ்வளவு பேருக்கும் நம்மளோட எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறதுக்கு அந்த பேரும் புகழுக்கும் காரணம் எந்த சேனலு? சன் டிவி. சன் டிவி மூலமா தான் இவர் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார். ஆமா. அதுல எந்த ஒரு இதுவுமே நான் தப்பான எதுவும் சொல்ல, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுக சேர்ந்தவர். திமுக சேர்ந்தவருங்கிறனால இவர் சன் டிவியில இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இத்தனை வருஷத்துல ஒரு பாப்புலர் ஃபிகரா ஆயிட்டாரு. கனெக்ட் ஆயிருக்கலாம் சார். இல்ல அப்படின்னா இன்னைக்கு இவர் இவ்வளவு பெரிய பாப்புலரான பர்சனா ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கு இவரை போன்ற பேச்சாளர்கள்ன்றது சொல்றதை விட அந்த மற்ற பேச்சாளர்களை நான் வந்துட்டு அசிங்கப்படுத்த விரும்பல. இவரை போன்ற பேச்சாளர்களும் ஒரு சைடு இருப்பாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் இருப்பாங்க. தகுதியான நல்ல பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், மிக சிறந்த பேச்சாளர்களும் இருக்கிறாங்க. இவரை போன்றவர்களும் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியோட ஐடென்டிட்டியவும் இந்த ஒரு கட்சியை சார்ந்து வருவதனால அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தோட ஒரு தொடர்புல ஒரு பெரிய ஒரு இடத்தை அடைந்தவர்களுங்கிறத தாண்டி இவர்களுடைய மேடை பேச்சுகள்ல இவர்கள் என்ன போன்ற விஷயங்களை பேசினார்கள் இதற்கு முன்புங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இதுக்கு முன்னால இந்த பொறுப்புல இருந்த லியோனி அவர்கள் பேசிய காவியங்களில் சில காவியங்களை இப்பொழுது மக்களுக்கு நாம் போட்டு காட்டுவோம். கண்டிப்பா சார். அந்த காவியங்களை பார்த்து மக்கள் சொல்லட்டும் லயோலா மணி அவர்களுக்கு இதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று. ஓகே சார். அதாவது சும்மா பேசக்கூடாது, பேசுறமேனு வாய் இருக்குதே பேசினா அவ்வளவுதான். லயோலா மணி அவர்கள் எவ்வளவு அற்புதமான பேச்சாளர். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நான் சவால் விடுறேன், நான் அவருடைய அனைத்து பேச்சுக்களையும் பார்த்தது கிடையாது, ஆனால் நான் சவால் விடுறேன், ஏன்னா நான் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன், அவருடைய சில பேச்சுக்களை நான் பார்த்துருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்தது இல்லை. ஆனால் நான் சவால் விடுறேன், அவர் தாவேக்காவோடு இணைந்து செயல்படுகிறார் என்பதனால் மட்டுமல்லாமல் அவர் அதற்கு முன்பு இருந்த இயக்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் ஒரு நல்ல பேச்சாளராக சின்ன வயசுலேருந்தே வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு நான் சவால் விடுறேன், லயோலா மணி அவர்கள் கேவலமான அற்பமான பேச்சுக்களை பேசியிருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பா. அற்பமான கேவலமான இந்த தேர்ட் ரேட்டட் பேச்சு, அந்த மாதிரி பேச்சாளர் அசிங்கமா கேவலமா திமுக இருக்கிற இவங்களுடைய பேச்சாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதே லியோனி இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தாரு, என்னென்ன பேச்செல்லாம் பேசியிருக்காரு. அவர் எவ்வளவு கேவலமா பேசுவார். பெண்கள் பாதி பேர் அவருடைய சேனல்ல அவர் அந்த மாதிரி பேசினார் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. டபுள் மீனிங் ஜோக் அடிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல வேற வேற பேசுறது, கேவலமான பேச்சுகள் பேசுறது, இது போன்ற பேச்சை பேசின அவர் தான் இதுக்கு முன்னாடி தமிழகத்துடைய பாடநூல் கழக தலைவராக இருந்திருக்கிறார். அவரை வச்சிருந்த இந்த திமுகலாம் 1% தகுதியாவது இருக்குதா லயோலா மணி அவர்களை பத்தி பேசுறதுக்கு? லயோலா மணி அவர்கள் நக்கலும் நையாண்டியுமாக பேசுவார், ஆனா தரம் தாழ்ந்து ஒரு நாளும் பேசியது கிடையாது. சவால் விடுறேன் நான், தரம் தாழ்ந்து ஒரு நாள் அவர் பேசுனது கிடையாது. இவங்க எடுத்து இப்ப போடுற ஃபுட்டேஜஸ் எல்லாம் போடுறாங்களே, இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காருன்னு. சினிமா பாட்டு பாடியிருக்காரு, விஜய் அவர்களோட சினிமா பாட்டை பாடியிருக்காரு. நீங்க ஒரு பாடலை போட்டு அந்த பாட்டுக்கு உங்களுடைய அமைச்சர்கள் உட்காந்து அந்த ஆடைகளை ஒரு மாதிரி போட்டுட்டு ஆடுற அந்த ரெக்கார்ட் டான்ஸ்ன்னு சொல்ற மாதிரி பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடுற இடத்துல உங்க அமைச்சர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை நக்கல் பண்றதுக்காக அந்த பாட்டை அவர் பாடி காட்டினாரு. நம்ம ஷோலயே பாடியிருக்காரு அந்த பாட்டை. ரைட்டா? அப்ப நீ வந்து அவரை கிண்டல் பண்ணுவ, ஆனா அந்த பாட்டுக்கு பெண்கள் டான்ஸ் ஆடும்போது அதை பக்கத்துல வந்து அவங்கள மேல ஏறி ஆடாதமா, ஏமா மேல ஸ்டேஜ்ல ஏறி ஆடிட்டு இருக்கிற, கீழே கிட்ட வந்து ஆடுமான்னு சொன்னவங்க அமைச்சரை நீங்க மெச்சிப்பீங்க.
இல்ல என்ன ஒரு அழகான இதுங்க இது. ஆனா இதெல்லாம் யார் தெரியுமா பண்றா? பொதுமக்கள் பண்ணல. இதை ஏத்துக்கிட்டு லயோலா மணி அவர்களை பத்தி கேள்வி கேட்கறது பொதுமக்கள் கிடையாது. பொதுமக்கள் இதை செய்யாத வரைக்கும் நம்ம பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் அக்செப்ட் பண்றாங்க தாவேக்காவை, லயோலா மணி அவர்களை அக்செப்ட் பண்றாங்க, விஜய் அவர்களை அக்செப்ட் பண்றாங்க. உங்களுக்கு வைத்திருச்சல் எரியுது 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 மாலா வேட போடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எரியுது, எரியட்டும். அணைக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் வரமாட்டாங்க. ஐ ஆம் வெரி சாரி. நீங்களே தான் அணைச்சிக்கணும். அதுவும் அணைக்க முடியாது. நீங்க அணைக்க மாட்டீங்களே. நீங்க என்னையா எரியுது என்னையா எரியுது அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க என்னையா எரியுது எடுத்து ஊத்துறா பரவாயில்ல. என்னையா எரியுது உங்களுக்குமா எரியுது, கொளத்தூர்ல போட்டாங்க பாரியா கொத்து போராட்டா அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் உங்களை நல்லா எரிய விட்டு வேடிக்கை பார்த்து வந்துடுறவங்க. ஸோ அதனால எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். இதை மக்கள் வந்து அணைக்க மாட்டாங்க. ஃபயர் என்ஜினுக்கு ஃபோன் போடுங்க, வந்து அணைச்சிட்டு போட்டு. நயினா நாகேந்திரன் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு சார். கரூர்ல வந்து கடைசியா பேசிட்டாருங்க அவரு. அதான் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் பேசியிருக்காரு. என்ன ஒரு பெரிய விஷயம். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல நாட்களுக்கு பிறகு வாயை திறந்து பேசுவதற்கு அரசியலில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து விட்டார். எதையோ ஒன்றை பார்த்து எங்கேயோ கண்டுபிடிச்சு இப்ப எதை பேசுறது நம்ம, சரி பேசுவோம் இன்னைக்கு இதுதான்டா டாபிக் அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள். சூப்பருங்க. ரொம்ப நாள் காணாம போயிருந்தாரு, இப்பதான் வெளில வந்திருக்காரு. சூப்பருங்க, பெரிய விஷயம். கோயில் நிலங்களை வந்து பட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா அவர் காணாம போயிட்டாருன்னு சொன்னீங்க. கொஞ்ச நாள் தான் நடுவில் அவர் முதல்ல இருந்தாரே. அவர் ஆரம்பத்துல இருந்து காணாம தான் இருக்கிறாரு. என்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய இடத்துக்கு இவர் வந்தாரோ, அவர் இடத்துக்கு ஒருத்தர் வராரு அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசா பேசப்பட்டாரு. அது ஒரு நாள் தான், இந்த பதவியேற்பு ஒரு நாள். அந்த ஒரு நாள்லயும் இவருக்கு வந்த கோஷத்தை விட அண்ணாமலைக்கு வந்த கோஷம் தான் அந்த கூட்டத்துல அதிகங்கிறது இந்த சபையில நான் வந்துட்டு இங்க நோட்டீஸ் பண்ண விரும்பிக்கிறேன் எல்லாருக்கும். ரைட்டா? அப்ப அண்ணாமலை முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டம் எங்குது. இன்றைய தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன ஒரு வயலுங்க தலை என்னடா கத்து உலக்கண எருவனையா அப்படின்ட்டு மேல வந்து நின்று என்று இந்த பதவியை ஏற்கும் நான் அப்படின்ற சில இடங்கள்லாம் ஒரு தலைவர்கள் ஒரு பாஸ் விட்டாங்கன்னா அந்த பாஸ் அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அங்க கிளாப் வரும், அங்க கோஷம் வரும்னு. இவர் எங்க பாஸ் விட்டாலும் கத்துட்டல நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு தலைவராக இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வருதுங்கிற ஒரு இது கூட இல்ல, ஒரு பரபரப்பே இல்லாத ஒரே தலைவர் அவரா மட்டும் தான் இருந்தாரு. அனைத்து தலைவர்களும் வந்து பரபரப்பா எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருந்தப்ப பரபரப்பே இல்லாம வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு சைலண்டா ரொம்ப அழகா அந்த எலெக்ஷன் கையாண்ட ஒரே கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். ரைட்டுங்களா? அப்படிப்பட்டவர் இந்த எலெக்ஷன் டைம் மட்டும் கொஞ்சம் நெருங்க சரி வா போர் அடிக்க வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு வீட்டுல பார்த்து முடிக்கிறதுக்கு படம் அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லையாமா. ஓகே, எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா படத்தையும் பார்த்துட்டாங்க. என்ன இது இவ்வளவுதான் ஒரு பெரிய ஓடிடி, நீங்க இவ்வளவுதான் படமே இருக்கு ஐயா. நீங்க பதவியேற்ற நாள்ல இருந்து படமா பார்த்து தரலாம், அதுல பாக்கி எதுவும் இல்லையா? எல்லா மொழிகள்லையும் பார்த்து முடிச்சுட்டாராம். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போர் அடிக்குதுன்ட்டு அப்புறம் தான் அரசியலுக்கு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக வந்தாரு. அப்புறம் திரும்ப அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண நாட்கள் நிறைய ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சாமா. ஐயா பெண்டிங்லாம் பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுல வந்து உட்காந்து ஓடிடி பார்த்துட்டு இருக்கிறவரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டாரு. சூப்பர், அதுவே பெருசு. என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க சார். கரூர்ல வந்து கோயில் நிலங்களுக்கு அவர் சொன்ன விஷயத்துக்கே வரல, அதுக்குள்ளே இவ்வளவு பேசிட்டோம். அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு பாருங்க. நீங்க சொல்லிடுறேன் சார், நான் அதை ஃபர்ஸ்ட் மூணாவது தடவை எடுக்கிறது. சொல்லு சார். கரூர்ல வந்து கோயில் நிலங்களை வந்து பட்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி அது எப்படி ஆகும், அது எப்படி கோயில் நிலங்களை வந்து பட்டா பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட வந்து இதை செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சொல்றாரு நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரி விமர்சனம் வச்சிருக்காரு. ஏங்க அது 1963 வந்து 63 பட்டா போட்டுட்டாங்களா அப்படின்னு இந்த வடிவேல் சொல்ற மாதிரி வந்து என்னையா சொல்ற நீ பிச்சுடுவே, நீ என்ன அரசியல்வாதியா இல்லையா நீ? ஏங்க நான் இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது என்னங்க சொல்றீங்க நீங்க? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு இதுல யூடியூப்ல கண்டென்ட் கிடைக்காம ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்கான். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குதுங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சரி கிடையாது அப்படின்னு. ஒரு அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து கண்டென்ட் தேடி ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்போது இதை பார்த்தோன்னே இதை நம்ம பேசுறோம்டா. ஏன் அப்படின்னா கோயில் சம்பந்தப்பட்டது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வேற எதை பத்தியும் கவலை கிடையாது, பாஜகவின் குறிக்கோள் அனைத்துமே திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கும் அந்த சிக்கந்தர் மலை மீதுதான். அதை தவிர்த்து வேற எதையுமே பேச மாட்டாங்க.
ஏங்க என்னங்க நீங்க மக்கள் பிரச்சனை என்னங்க பெரிய மக்கள் பிரச்சனை? சிக்கந்தர் மலையை விட ஒரு மக்கள் பிரச்சனை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா? அவங்க பாசிட்டிவா பேசின ஒரே விஷயம் அந்த கரூர் மக்களுக்கு வந்து அந்த அரசு பணி வழங்கினாங்கல்ல, சரி எல்லாரும் ஒரு வீட்டில் அடிக்கும்போது அவங்க ஒரே மாதிரி சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்றாங்க. ஆமா. இப்ப இந்த நயனா நாகேந்திரன் அவர்களுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எதுவும் பேசாம சும்மா இருக்கிறது தான். ஏன் அவர் கலைச்சாருங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. கலைச்சதும் கலைச்சிங்க, சரியான விஷயத்துக்காக வந்து பேசியிருந்திருக்கலாம். 1963 இனாம் அபாலிஷன் ஆக்ட், இனாம் ஒழிப்பு ஆக்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து, அதன்படி அன்னைக்கு எந்தெந்த நிலங்கள்லாம் வந்துட்டு அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து வந்து கொடுக்கப்படாம அந்த விவசாய நிலங்களுக்கே அவங்களே வந்துட்டு ரெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறனால வந்து நீ யாருக்கும் வந்து நீ வாடகை கொடுக்க வேண்டிய, அதுவும் வந்து எக்ஸூபரண்ட் ரெண்ட்ஸ், அதாவது அநியாய வாடகை, அதாவது கல்டிவேட்டிங் டெனன்ட்பாங்க தெரியுங்களா, அதாவது வந்து என்ன குத்தகைக்கு விவசாயம் பண்றாங்க. அந்த குத்தகை சாகுபடி பண்றவங்கள அவ்வளோ ரெண்ட் கொடுக்க வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து அந்த காலத்துல அபாலிஷ் பண்றாங்க. அந்த நிலங்கள்லாம் அவங்களுக்கே சொந்தங்கிறாங்க, அந்த நிலங்கள் உங்களுக்கு தான்ப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நடந்தது. இந்த ஜமீன்தாரி விஷயங்கள் எல்லாம் ஒழிக்கிறது, ரயத்வாரி சிஸ்டம், அதாவது வந்து அவரவர்களுக்கு அவரவர்களுடைய அந்த இடத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுடைய பட்டா அவங்களே கொடுத்தணும் அவங்களுக்கான நிலங்களை அப்படின்னு கொண்டு வந்தது அந்த காலத்துல. அப்ப அதுபடி இந்த இனாம்தாராக இருந்தவங்க யாரெல்லாம் வந்து வட்டி வாங்கிட்டு இருந்தா வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அந்த இடங்களுக்கு நீங்க உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கான இடத்தை இவங்களுக்கே கொடுத்து பட்டாவையும் கொடுக்கப்பட்டதுல ஏதோ 1-2 இடங்கள்ல சில பேருக்கு சில இது விட்டு போயிருக்குது, கொடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி இதுல வேற எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கே செட்டில் ஆயிடுச்சு. இப்ப இதுல எவனோ என்ன பண்றான் அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம், கோயிலுக்கு சொந்தமான இடத்தை எப்படிங்க நீங்க வந்து மக்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பீங்க? நீங்க பட்டா போட்டு கொடுத்து 3 தலைமுறைலாம் வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்ப வந்து வேகமா வந்து பட்டா போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டு ஒரு சின்ன ஒரு மெஷினரியில ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்கிற மாதிரி காட்டி ஒரு லூப் போல வச்சு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு எடுத்துட்டு போனாங்கிற ஒரு ஸ்டேஜ் எடுக்கும்போது இவர் அதை வந்து எடுத்து பேசுறாரு. இந்த மாதிரி வந்து கோயில் நிலங்களை மக்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஃப்ரீயா நீங்க கொடுக்குறேன்றீங்க, என்ன அது என்னங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன 63 கேட்க வேண்டிய கேள்விய 2026 வந்து மனசாட்சியே இல்லாம கேட்குறீங்களே. அதுவும் இந்த தாவக்கா கவர்மெண்ட்டை பார்த்து தான் கேட்கணுமா? உங்களுக்குலாம் வந்துட்டு அரசியல் பண்ண தெரியுமா தெரியாதா? ஜோக் பண்ணாம ஒரு ஓரமா போங்கன்னு நான் சொல்லல, CTR நிர்மல்குமார் அவர்கள் காய்ச்சி விட்டுக்கிறாரு. ஆமா. ஆனா இவருக்கு அண்ணாமலைன்னு வரேன் பாருங்க, தமிழ்நாடு பாஜக தலைவர்னு சொன்னாலே அண்ணாமலை பேர் வந்துருது. நயினாருங்கிறது மறந்து போயிடுது நிறைய பேருக்கு, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதனால அப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கோயில் இந்த கொசு தான் ரொம்ப நேரமா சுத்திட்டு ஒரு நாள் வாங்க போகுது அப்படி போனேன், ஏன்னா நீ வேற ஒண்ணு சும்மா எதையாவது அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஆமா சார், மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து அவர் மீது ஒரு குறை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பழனி அடிவாரத்தில் வந்து 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து தனிநபர்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது. நீங்க கரெக்டா நியூஸ் சரியா படிக்கணும். நீங்க ஓகே, இது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவருடைய உறவினர் ஒருவருக்கு 100 கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சேல் டீடு வந்து இங்க பதிவாயிருக்குது ஒரு நபர்கள். இது அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூலமா ஒண்ணு பண்ணிட்டாரு. அமைச்சர் இவ்வளவு பேசுறீங்களே, அதாவது என்னன்னா இப்ப அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தன்னுடைய வயது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அமைச்சராக, முன்னாள் இதே துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபுல இருந்து ஆரம்பிச்சு கூட சேர்ந்து எந்திரிச்ச யாரெல்லாமோ எல்லாருக்குமே நேரடியா டைரக்ட் அட்டாக்ல ஸ்மேக்கப் போட்டாரு அன்னைக்கு இதுல வச்சு சட்டசபையில வச்சு. அதுக்கு இப்ப என்ன அப்படின்னா வந்து எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுத்துவார்ல, அந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் போய் சுத்தின்னு இருக்காங்களா இப்ப வந்து டிஎம்கேவே. பிரகாஷ் ராஜாவது பரவாயில்ல, சொல்லிட்டு போயிட்டா, திருப்பி இந்த பக்கம் வரல. நீங்க இன்னும் பிரகாஷ் ராஜ் ஸ்டைல்லயே வந்து ஒரு வில்லன் பண்ணி அது 2008-10 காலத்தோட முடிஞ்சு போச்சு. புது வில்லனா வாங்க, ஏதாவது லியோல வந்த ஒரு சஞ்சய் டட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது புதுசா ஃப்ரெஷ்ஷா வாங்க, பாலிவுட்ல இருந்து இறக்குங்க. ஏன் இன்னும் இந்த பழைய கான்செப்டே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான். அமைச்சர் வந்து என்ன பண்றாரு, இவரு வெளியே மட்டும்தான் உங்கள் வாயெல்லாம், அதாவது மக்களின் பணம் மக்களுக்கே போகணும், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, கோயில்ல வந்து கோயில் பணத்தை எடுத்து இது செலவு பண்ணக்கூடாது அப்படி இவ்வளவு வாய் பேசுற நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு உங்க சொந்தக்காரர் ஒருத்தர் பேர்ல இங்க வந்து இது பண்ண வச்சிருக்கீங்க, இதுதான் உங்களுடைய லட்சணமா அப்படின்லாம் சொல்லி இந்த திமுகவுடைய சொம்புக்கள்லாம் பேச விட்டு எடுத்து நியூஸ் ஆர்டிகலா அடுத்த டார்கெட்டட் அட்டாக் கேம்பெயின் அப்படின்னு வச்சுக்கலாமா சார்? இது ஒரு விஷயம், இது ஒரு டார்கெட்டட் கேம்பெயின். ஆனா என்ன ஜோக்னா, இவங்களுக்கு யாருக்குமே இன்னும் வந்து 2 விஷயம் புரியல. இவங்க இப்ப பண்ற இந்த அரசியல், இந்த டெம்ப்ளேட் அரசியல்,
இது எதுவுமே மக்களுக்கு புரியவும் புரியாது, பிடிக்கவும் பிடிக்காது. அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. உங்க டைம் முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு குத்து சண்டை நடக்குது அப்படின்னா, உனக்கும் குத்துச்சண்டை அப்படின்னா, நீ அவனை குத்தணும், அவன் உன்னை குத்தணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து மக்களை குத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க எத்தனை நாளா. உங்களுக்குள்ள சண்டையே இல்ல. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் வந்து குத்து சண்டையே போட நீங்க WWE பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஏன்னா ஏன் WWE பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பார்த்து சின்ன வயசு WWE பாத்தீங்களா? 2 குத்து வாங்கினா அவர் திருப்பி 2 குத்து வாங்கிப்பாரு. இன்னொன்னு வந்து இப்படி குத்துனா அப்படி குதிப்பானுங்க. ஒரு ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆக்ஷனா இருக்கும், ஓவர் நடிப்பா இருக்கும். அப்படி குத்துனீங்க அப்படின்னா இங்க போய் ஜம்ப் ஆகி அங்க அந்த கயிறு அது என்னமோ சின்ன வயசுல நான்லாம் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து அது ஏதோ வந்து ஸ்ப்ரிங் போல இருக்குது, ரப்பர் அடிச்சு இழுத்தா இங்க இருந்து ஜிலுக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பானுங்க போல இருக்கு என்னமோ நினைச்சேன். பார்த்தா அது அப்படிலாம் இல்ல. அதுக்கப்புறமாலாம் வந்த வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண வீடியோலாம் நிறைய வச்சுக்கோங்க. அதெல்லாம் பத்தி அந்த மாதிரிலாம் இல்ல. இவங்க போய் நின்று இவனாவே ஜம்ப் அடிச்சு வந்துட்டு இருப்பான். இவனோட இந்த குறுக்கிற வேலை ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா கீழே குனிஞ்சு அவனை தூக்கி விடுவான். அவன் வானத்துக்கு ஆகாயத்துக்கு எங்கேயோ போயிட்டு வந்து டமக்குன்னு விழுவான். அப்புறம் இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அங்க போய் நின்று சவுண்டு மட்டும் அவ்வளவு கேட்கும். அப்புறம் ரத்த வரத்துக்கு வேற ஏதோ ஒன்று வச்சிருந்துருக்கானுங்களாம். இந்த ஏதோ ஒரு பிளட் பேக் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கரெக்டா இங்க மூக்குல குத்துனவன இவனே என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா கையில இருந்து அழகா எடுத்து இதை வச்சுக்கிட்டு அப்படி ரத்தத்தை வந்து கை எடுக்கிறான். கேமரா கட்டாய் ஆங்கிள் இங்க திரும்புது, அதுக்குள்ள தேய்ச்சிட்டான் மூஞ்சில ரத்தம் வருது. இவ்வளவு பண்ணியிருந்திருக்கானுங்க WWEங்கிறதே சின்ன வயசுல நம்பிக்கிட்டு இருந்த நமக்கு இப்பதான் புரிய வருது. 2020 அந்த கோவிட் டைம்ல சும்மா இருந்த நிறைய பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் டீகோட் பண்ணி எடுத்து போட ஆரம்பிச்சு அமெரிக்கால இருந்து வீடியோ எல்லாம் வந்துருச்சு. WWE கதை முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதான் இங்க ஒரு WWE ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நீ கடைசி வரைக்கும் நீ அவனை குத்தல, இல்ல நான் குத்தல, அவனும் உன்னைய குத்தல, இல்ல நீ குத்தல. 2 பேருக்கு நடுவுல எப்ப ரத்தம் வந்த மாதிரிலாம் காட்டினீங்களே அந்த ரத்தமும் பொய் தானே. உங்களை நம்பி நாங்க மாத்தி 75 வருஷம் நம்பி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இப்ப 2 பேரையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நாங்க இப்போ ஒரு மேட்ச் பாக்குறோங்க, இந்த மேட்ச் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க 2 பேரையும் வாஷ் பண்ணி ட்ரெஸ் மாத்தி கொண்டு வந்து இங்க உட்காந்து நிக்க வச்சுட்டாங்க. ஓகே, ஆப்போசிட் இப்ப ஒருத்தர் தான் அடிக்கிறாரு உங்களை. ஹேண்டிகேப் மேட்ச் நடக்குது இப்ப 2 vs 1. ஆனா என்ன இதுல ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னா அந்த WWE ஹேண்டிகேப் மேட்ச்ல ஒருத்தர் வெர்சஸ் 2 பேர்னு இருக்கும். அந்த 2 பேரும் தனித்தனியா அடிப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆனா அந்த அடி எதுவும் விட மாட்டேங்குது இவர் மேல. அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏய் இது தப்புதா, நீங்க பண்றது ரொம்ப தப்புடா. உனக்குள்ள அடிச்சுக்கனாலும் நீ அடிச்சுக்கல, இப்ப சேர்ந்து வந்து என்ன அடிங்கன்னு சொன்னாலும் அடிக்க தெரியல. நீ என்ன அடிக்கிற, உனக்கு அடிக்கவே தெரியலன்றாங்களா அந்த மக்கள்லாம் பார்த்து. அதனால இவங்களுடைய கதை முடிஞ்சு போச்சுங்க. இது இவங்களுக்கு இன்னும் புரியல. அது புரியாது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, உங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யாது, அது இருந்தால் தானே வேலை செய்யறதுக்கு, அது கிடையாது. இன்டெலெக்சுவல் இடியட்ஸ். ஸோ அதனால இவங்களுக்கு இது ஒன்று புரியல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப நாளாக இவ்வளோ பெரிய கட்சின்றாங்க. எனக்கு உண்மையாக புரியலங்க. இந்த வீடியோட மெயின் விஷயமே எனக்கு கேட்கணும் வந்து இதுதான். நேற்று ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எனக்கு இதை யோசிச்சு காய்ச்சலே வந்துருச்சு. என்ன அது இவ்வளவு பெரிய அறிவாளி திமுகன்னாங்களே, இவ்வளவுதானே அவங்க அறிவு அப்படின்ற மாதிரி. என்னன்னா இப்ப திமுக வந்து இந்த எலெக்ஷனுக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு கையில் எடுத்துச்சு, என்னென்னமோ பண்ணுச்சு. தாவேக தரப்புல இருந்து அவங்க அப்ரோச் பண்றாங்க. எலெக்ஷன்ல தாவேக ஜெயிச்சது. இப்ப திமுக தோத்ததுக்கும் தாவேக ஜெயிச்சதுக்கும் திமுக தரப்புல என்ன சொல்றாங்க, என்ன காரணமா சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாள்? சோஷியல் மீடியா சொல்றாங்க சார். ஃபர்ஸ்ட் அவ குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியாக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். நீங்களும் சோஷியல் மீடியா ரீல் போட்டீங்க, நம்மளும் போட்டோம், நாங்களும் போட்டோம், நீங்களும் போட்டோம், எல்லாம் போட்டோம். கடைசியில் ஓட்டு எங்களுக்கு தாங்க முடிஞ்சு தாவேகா சொல்றாங்க. ஆமா ரைட்டா? நம்மளும் மக்களா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆமா, இவரும் இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டாரு, அவரும் போட்டாரு, இவரு யூடியூப்ல வீடியோவா வந்துச்சு. இவரு யூடியூப்ல இவரு தான் வந்துகிட்டே இருந்தாரு ஆடுல. இன்ஸ்டாகிராம்ல நாங்க எதுவும் பண்ணலன்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல இவங்க பண்ணாங்க, வேலைக்கு ஆகல. இது பேசி முடிச்சிட்டோம். ஆனா இந்த 2வது மேட்டரை யாருமே ஆக்சுவலா பேசல. இந்த குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டோம்னு சொன்ன மேட்டர் இருக்கு. ஆமா, திமுக எவ்வளவு முட்டாளுங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்களாம், இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டவங்களாம் எங்க வீட்டுல குழந்தைங்க ஓட்டு போட சொல்லிச்சு, நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை நம்பிக்கிட்டு இவங்க இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு இன்னுமா புரியல? அந்த குழந்தைங்க சொல்லிலாம் அவங்க ஓட்டு போடல, அவங்களுக்கு நீயும் வேணான்னு ரொம்ப நாளா தோணி இருக்கு. இந்த 2 பேர் இல்லாம யாராவது ஒருத்தன் வரமாட்டாங்களான்னு ஏங்கி இருக்காங்க. ஒருத்தர் உள்ள வந்தாரு, அவருக்கு தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம மட்டும் போட்டு இவங்க வந்து தோத்து போயிட்டாங்கன்னா, நம்ம போட்டோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை இவங்க போட்டுருவாங்கன்ற பயத்துல இந்த மக்கள்லாம் உங்களுடைய ரவுடி கூட்டங்களுக்கு பயந்துகிட்டும், ஏரியால இருக்கிற இந்த தாதாக்களுக்கு பயந்துகிட்டும், நாங்க தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போறோங்கிறத அப்படி சொல்லாம
ரீல்ஸ்ல வெளியே வந்த உடனே அதை காரணம் காட்டி என்னங்க இந்த பேரம்பேத்திங்க தொல்லை தாங்க முடியலங்க, தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும், தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரே தலைவலிங்க. அது குழந்தைங்க சொல்றதை கேட்டு போட்டு ஒரு ஓட்டை போட்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. இது 75 வருஷ கட்சியாம், இவங்க புத்திசாலியாமா. இவ உங்ககிட்ட பயந்துகிட்டு எனக்கு உங்களை பிடிக்கலங்கிறத உங்க மூஞ்சி மேல சொல்லாம இப்படி ஒரு குழந்தைங்க மேல பழி தூக்கி போடுறானுங்கடா. ஆடா இத கூட உனக்கு புரியல, நீ 75 வருஷமா கட்சி நடத்திக்கு இருக்க. இப்படிதான் கேட்க தோணுது, நிஜமா சொல்றேன். கண்டிப்பா சார். இந்த இது இன்னும் புரியலங்க உங்களுக்கு. குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு ஓட்டு போட்டு வந்தாங்க, இவர்களை நாங்கள் எங்கு போய் சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. மக்கள் மனது மாறுவார்கள், இந்த ஆட்சி கவிழும் 6 மாதத்தில் நாங்கள் இது வருவோம். நேத்து கூட அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார் சார். ஆமா, திருச்செந்தூர்ல குழந்தைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த மக்களை நாங்க என்னங்க சொல்றது? என்ன சொன்னா நீ நம்பிடுவியா? இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்ககிட்ட நம்ம ஓட்டு கேட்க மறந்துட்டோம். உதயநிதி திருப்பி சொல்றாரு சார். ஸோ நீங்க கேட்டாலும் உங்களுக்கு போட்டுக்க மாட்டாருங்க. நீங்க வெளியே தெருவில் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கேட்டு அவங்க உங்களுக்கு போடலைன்னா அவங்க போட்டாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும். உங்க வீட்டிலேயே நீங்க போயிட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் ஓட்டு கேட்டு அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு வேளை சொன்னா உங்களுக்கு மனசு எப்படி வலிச்சுருக்கும். அதனால நீங்க கேட்காது நல்லது. தயவுசெய்து கம்முன்றுங்க. வீட்டுல எல்லாம் போய் ஆட்டி கேட்டுறாதீங்க. தப்பி தவறி கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த உதயநிதி அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு, பேசாம இதை பத்தி பேசிடுவோமா ஒரு நாள், கேட்டுருவோமா அப்படின்ட்டு வீட்டுல எல்லார்ட்டையும். ஆமா, நீங்க யாருக்கு சினாரியை யோசிச்சு பாக்குறேன். அவங்க வீட்டுல எல்லாம் உக்காந்துருக்காங்க, யாராவது வேற யாராவது ஓட்டு போட்டீங்களா, தம்பிங்களா தங்கச்சிங்களான்னு கேட்டிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். அது டிஎம்கேவுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ஏதோ போட்டோ ஒன்று வந்துச்சு அந்த டைம்ல. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் சின்ன சின்ன பசங்க ஜென்சி கிட்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறதெல்லாம் வந்துச்சு. அந்த போட்டோ காட்டி அப்பவே பேசிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் டைம்ல எல்லாம், இந்த கூட்டம் எல்லாம் மொத்தமா தளபதி தான் போட போதுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சு பார்க்குறேன், அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அடுத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஏதாவது சந்திச்சாங்கன்னா, ஏன்னா அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒப்பாரி வைப்பாங்க, இவங்க ஃபங்க்ஷனுங்க ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. அதனால இந்த பசங்கிட்டலாம் நிறைய பேர் 15-20% வந்தாங்கன்னா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவானுங்களா உதயநிதி அவர்கள்ட்ட. அவரு உன்கிட்ட கேட்போம், டே இங்க வாணி, கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன், உனக்கு 19 வயசு ஆகுது, ஓட்டுலாம் போட்டாம நீ யாருக்குடா போட்ட? சித்தப்பா உங்களுக்கு தான் சித்தப்பா போட்டேன். டேய் பொய் சொல்லாதடா, யாருக்குடா போட்ட? உண்மையே சொல்லுங்கடா, தோத்துட்டோம்டா, உண்மையே சொல்லுங்கடா. இப்ப தொகுதியில போய் கேட்டாலும் அதைத்தான் சொல்றாங்க, தமிழ்நாடு மக்கள்கிட்ட கேட்டாலும் அதைத்தான் சொல்றானுங்க, கூட கட்சியில இருக்கிற வீட்டுல கேட்டாலும் ஐயா யாருதான்டா டிவிக்கு ஓட்டு போட்டீங்க, எவனை கேட்டாலும் எனக்கு தான் போட்டேன்றீங்க, யாருதான் அப்ப டிவி கேக்கு போட்டது? கோபால் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, அவரே டிவி கேக்கு தான் போட்டிருப்பாருங்க. அப்படியா சார்? ஆமா ஆமா, அவரு சொல்லியிருந்தாரு, இதுல யாரை நம்புறதுனே தெரியலங்க, ஏதோ நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்திருப்பானுங்க போல, எல்லாம் டிவி கேக்கு போட்டுருக்கோம் போல, யாரை கேட்டாலும் டிஎம்கேன்றானுங்க, ஆனா உளுந்த ஊரை போட்டு ஓட்டு போறா டிவி கேக்கு அப்படின்னாரு. சம்பாதிச்ச பாவம் அவ்வளோ, அந்த பாவம்லாம் சும்மா விடுமா என்ன இல்ல, அவ்வளோ ஊரை வச்சு உலையில போட்டுக்கிட்டு எல்லாரையுமே யாருமே விடாம, அதாவது 10ல் 1 10 பேரும் நாசமாக்கணும், 10 பேர் வாழ்க்கையும் கெட்டு போகணும், எங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பம் நினைக்கும். அந்த குடும்பத்துக்காக மித்த 30 அமைச்சர்களுடைய குடும்பம் உழைக்கும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்றது? மக்களுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்க வந்து உருட்டுன்னு உருட்டுங்க, எவ்வளோ வேணா உருட்டுங்க, நீங்க வேணா உருண்டு பொறலுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நெவர் எவர் யூ கேன் கம் பேக் இன்டு அசம்பிளி. வந்த 59 பேரும் 31ல் வரமாட்டாங்க கண்டிப்பா. அவங்களும் கடைசியாக ஒரு தடவை கிளம்புறதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் பண்ண சேரன் மாதிரி வந்துட்டு வேணா ஒரு தடவை பெஞ்சை தொட்டு பார்த்துட்டு போய்க்கலாம். இல்லைனா வந்துட்டு இந்த சிவாஜி படத்தில் அவருடைய கார் கீயை கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்புறம் இந்த சைக்கிளை பார்த்து டிடிங்னு பெல்லடிச்சுட்டு போவார் ரஜினி அவர்கள். அந்த மாதிரி நீங்கள் வேணால் கடைசியாக 2031 சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் இருக்கிற 59 பேரும் இந்த கண்ணாடி மாட்டு ஸ்டைலா அவர்கள் அந்த சிவாஜி படம் அது சொல்ல வேணாமே பார்த்தேன், கொஞ்சம் பேடாக இருக்கும் அது, அதனால சொன்னேன். இதை வந்து நம்ம சிவாஜி ஸ்டைல்லே வச்சுக்கோங்க, வந்து ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு போய்க்கங்க. அந்த சீட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் வந்து உட்கார முடியாது. கரூர்ல விஜய் அவர்கள் பேசினாங்களே சார், ஏவா வேலு வந்து சிங்கப்பூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப வந்துட்டாரு எங்க அண்ணன் வந்துட்டாரு, சிங்கம் களத்துல இறங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு வந்துட்டு ஆனா ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல சார். அந்த வீடியோ பாத்தீங்களா சார்? பிரச்சனை கொடுக்கும் டைலாம் கூட அடிக்காம மீசையெல்லாம் அங்கங்க வெள்ளம் முட்டிட்டு அப்படியே வந்திருக்காரு. பார்த்தாலே தெரியல அவர் ஒரு இது தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காருன்னு சொல்லி. டை அடிச்சுட்டா நல்லா இருக்காது, டை அடிக்கலாம், டையை படிப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிளம்பி வரதுக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே பேசும்போது கூட அப்படி பேசினார், நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் சார் பேசினார் அவர். அது அவருடைய இளமை, அவர் அந்த காலத்திலே ஓடி உழைச்சிருக்காரு தொகுதியா மக்களுக்காக, அதனால் அந்த இளமை இன்னும் இது ஆகுது. பட் ஆனால் பரவாயில்லைங்க, அவர் ரொம்ப பாராட்டணும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இந்த மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பெற போகிறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பேரை சொல்லிட்டு போனார் போகும்போது.
இங்க வந்த உடனே இப்ப பாத்தீங்க காட்டுற ரிப்போர்ட்ல வேற ஒரு ஹாஸ்பிட்டலோட இன்னும் என்ன தற்கொலை நினைச்சிட்டு இருக்கீங்களாடான்ற மாதிரி இருக்கு. அப்படி வந்து ஒரு இதை காட்டுறாரு. அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும் அவங்க. ஆனா இப்ப அவர் எந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதாக சொல்றாரோ அந்த மருத்துவமனை தான் அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து அப்பவே தெரிய வந்துச்சு. திரு விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்தப்ப அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் ஸ்டார்டிங்ல போகும்போது அந்த டைம்ல எதுக்காக அந்த இன்னொரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லிட்டு போனாருன்னு தெரியல. அப்ப ரேண்டமா சொல்லணுமேனு சும்மா சொல்லிட்டு போயிட்டாரோ நம்ம தெரியல. பட் இஸ் a வெரி குட் மேனுங்க. அதெல்லாம் வந்து நான் சிங்கப்பூர் போறேன் அப்படின்னும் போதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆக்சுவலி ரைடு வரும்போது அப்படின்னு ரைடு வந்தாங்க. நான் அந்த மாதிரி இந்த தேதி 3ஆம் தேதி நம்ம சொல்லியிருந்தாரு. அதை வந்து இன்னும் 10 நாள் கழிச்சு கரெக்டா 13ஆம் தேதி நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனேன். திருப்பி 9ஆம் தேதியே திருப்பியும் விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. 13ஆம் தேதி தான் நான் வருவேன்னு சொல்லிட்டா இந்த அரசாங்கமும் இந்த அமைச்சர்களும் எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த துறையே அரசியலுக்காக காத்துட்டு இருக்கணும். டிஎம்கே கவர்மெண்டா இருந்தா பரவாயில்ல, நீங்க ஏதோ தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக அப்படி பண்ணலாம். இப்ப விஜிலன்ஸ் வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருந்திருக்காங்க, தாவே காட்சி மாறிடுச்சு அப்படிங்கும்போது கரெக்டா கூப்பிட்ட நேரத்துக்கு கூப்பிட்டதான் வரணும் இல்லையா? அது வரல. திருப்பியும் அமைச்சிருக்கீங்க. இல்லை நான் சிங்கப்பூர் போகிறேன், போயிட்டு உடல்நிலை சரி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் திருப்பி அமைச்சிருக்கேன். நான் இத்தனைக்கும் ப்ராப்பராக கொடுத்து தானே போகிறேங்க. அது எதுக்கு நீங்கள் அந்த கரூர் ஸ்பீச்சில் வந்து யாரோ ஓடிறாங்களாமா இது பண்ணுறாங்க, ஒரு பேஸ்லெஸ்ஸான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது விஜய் அவர்கள் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஓடி ஒளிஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியாது. சார் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த கரூர் பேசினார் இல்லையா விஜய் அவர்கள், உடனே அது ட்வீட் போட்டிருக்காரு சார். அவர் அங்க கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு வக்கு இல்ல, அங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க பல பேரு. வீட்டுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, உங்க டேடி வாங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுக்கு மத்தியில வீட்டுல உட்காந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னா வீட்டுல உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. முன்ஜாமீன் கிடைச்சிச்சான் சார், அதனால இப்போ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா அப்படி சொல்றாங்க, ஜாமீன் கிடைச்சிருச்சு, அதனால அவர் இருக்கிற இடம் இப்போ யாருக்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ, அதனால இருக்காரு. ஆஜராவசனா முதல்ல ஆஜராகும். ஜாமீன் கிடைச்சிருச்சா கிடைக்கலையான்றது உங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அரெஸ்ட் ஆகுறீங்களா இல்லையா, அரெஸ்ட் ஆகுகின்ற பயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, சம்மனுக்கு ஆஜராகாம இருந்தீங்க. இப்பதான் பெயில் வந்துருச்சுல, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு போச்சுல, இப்ப ஆஜராக வேண்டியதானே. கேஸுக்கு ஆஜராகிறதுக்கும் அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அது ஒரு பக்கம் அது நடக்குது, அரெஸ்ட் பண்றாங்க பண்ணல, அதுக்கு பயந்துகிட்டு இருந்தீங்க, அதை விடுங்க. இப்போ உங்களுக்கு கேஸ்ல ஆஜராகணும்ல, கோர்ட்டுக்கு வாங்கினா ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன இது புரியல எனக்கு. இது எங்க வந்து பேசணும், எங்க பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரியா? நீங்க சொன்ன உடனே வரணும்லாம் எதுவும் கிடையாது இல்ல, நாங்களெல்லாம் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாமா, அது கரெக்ட் தான். அவங்களுக்கு எப்படி அவங்க தோது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்து ஐயா என்ன ஏன் அப்ப வச்சுக்கலாமா. மேபி எனக்கு தோணுது சார், ட்ரையலா யாராவது முன்னாடி போயிட்டு வந்தாங்கன்னா போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் தம்பி நீ முதல்ல அண்ணன் என்ன நீங்க என்ன தம்பி அதுக்குதான் ஆக்சுவலி வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மாத்தி இந்த இவரும் போக மாட்டேங்கிறாரு. நம்மளும் இந்த ஒரு படத்துல 2 பேரும் ஆப்போசிட் நின்று இருப்பாங்க, ராத்திரில நின்று இருப்பாங்களே, அந்த மாதிரி நீங்க போங்க முதல்ல, நீங்க போறது அப்படின்ட்டு 2 பேரும் நின்றுக்கிறாங்க கடைசி. ஆமா, யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்றது முக்கியம். முதல்ல எந்த அமைச்சரை வச்சு செய்யறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கு மேல நாம எப்படி பண்ணலாம், எப்படி அதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கேஸ், ஒவ்வொரு கேஸ்ல ஒவ்வொரு விதமான இது இருக்க போகுது, ஒவ்வொரு கேஸ்ல ஒவ்வொரு சரி அதுக்குள்ள போல விடுங்க. அதனால வந்து கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகுங்க, ட்வீட் போட்டு வீட்டில் வந்து அதுக்கு இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் ப்ரெஸ் மீட் வச்சு இவர் ஒரு முதல்வர் ஒரு முறை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு 20 நிமிஷத்துக்கு. அதை எதிர்த்து ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் ப்ரெஸ் ரிப்போர்ட் வேற ஊர்ல கொடுக்குறீங்க. உங்களை ட்ரிகர் பண்ணணும்னு தானே ஒருத்தர் அப்படி பேசுறாரு. அதுவே உங்களுக்கு புரியலையே, நீங்க ட்ரிகர் ஆகணும்னு தான் அப்படி பேசுறாரு. கொளத்தூர்ல கொத்து பரோட்டான்னு சொன்னா நீங்க காண்டா ஆவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்க காண்டா ஆவீங்க. செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனின்னு சொன்னா செந்தில் பாலாஜி ட்ரிகர் ஆகுதுன்னு தெரியும், கரெக்டா ட்வீட் சொல்றாரு, நீங்க ட்வீட் போடுறீங்க. இப்ப இதுல யாரு அரசியலில் மெச்சூர்டு, நீங்களா அவரா? ஏவாவேலு பத்தி சிங்கப்பூருக்கு போனாரேன்னு அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் வந்தாரு. ஒருவேளை அவரை பத்தி பேசாம இருந்தா வராம கூட போயிருக்கலாம்ல சார். இல்ல ஓடுன்னு உங்களை வம்பிழுக்கிறாரு, நீங்க பதில் பேசுவீங்க, உங்களை ட்ரிகர் பண்ணணும்னு பேசுறாரு. தட் இஸ் பாலிடிக்ஸ். நீங்க பண்ற டர்ட்டி பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது இல்லையா? குடும்பத்தை பத்தி பேசுறது, பர்சனல் லைஃபை பத்தி பேசுறது. ஆனா அவர் அதெல்லாம் பண்ணாம உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இந்த 75 வருஷம் கட்சின்றீங்களே அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களை ஹேண்டில் பண்ணி ஜோக் அடிக்கிறாரு. நீங்க அதுக்கு இன்னும் பதில் பேசிட்டு இதுல ஒரு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லைன் பை லைன் இன்றைய முதல்வர்கள் பேசினதை அன்னைக்கு வந்துட்டு இப்படி சொல்லியிருக்கிறார். அதற்கு ரொம்ப சிறப்பாக ஒரு பதிலை ஏற்கனவே எங்களது
செந்தில் பாலாஜி அண்ணன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பதிலடி, அது அற்புதமான ஒரு பதிலடி அப்படின்னு அவர் கொடுத்து இவர் ரிவ்யூ பண்ணிருக்காரு இங்கே உட்காந்து. சொல்லிட்டு அடுத்து இந்த லைன், இதற்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பதில் என்னன்னா அப்படின்னா ரொம்ப பேஸ்லெஸ். இந்த வீடியோ முடிக்கிறது மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மக்களும் நல்லா கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கும்போது நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்குனீங்கன்னு சொல்லும்போது ஏதாவது மேலே கேள்வி கேட்கும்போது திமுக காரங்க அதுக்கு பதிலுக்கு நாங்கள் பார்ட்டி ஃபண்ட்லாம் வாங்கவே இல்லை, தைரியம் தான் நிரூபிச்சு காட்டுங்க, ₹1 நாங்கள் மக்கள்கிட்ட வாங்கலை. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏன் பூழி ஆஃபீஸோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு ₹1,00,000 எடுத்துட்டீங்களாமே நீங்கள் அப்படின்னா, சார் நான் எடுக்கவே இல்லை, இதை தானே ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க. என்னைய பார்த்து ஏன் அப்படி பேசுறீங்க அப்படிங்க, இமோஷனல் ஆவீங்க, அழுவீங்க. என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க, நான் எடுக்கவே இல்லைம்பீங்க. கோவத்துல கத்துனாலும் கத்துவீங்க, ஆனா நான் எடுக்கலன்றதா உங்க வார்த்தையா இருக்கும். அது கோவமோ பொறுமையாவோ என்னமோ. இவங்க யாராவது ஒருத்தவங்க கோவப்படும் போது இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நாங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பாத்துருக்கீங்களா? இல்ல, நான் பண்ணது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னமா சொல்றாங்க, எங்க ப்ரூஃப் பண்ணுங்க பாப்போம், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஏங்க நீங்க ஏங்க ப்ரூஃபுக்கு போறீங்க? அந்த ப்ரூஃப் இல்லைங்கிற தைரியத்துல அப்புறம் நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க பண்ணிருக்கீங்க, நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. உங்க மேல வைக்கிற எந்த இந்த பார்ட்டி ஃபண்ட் மேட்டர் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். இவங்க எதுக்குமே ஏங்க நாங்களாம் அப்படி பண்ணவே இல்லைங்க, சும்மா ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, திமுக காரனை பார்த்தா அப்படி பண்ற மாதிரி தெரியுதாங்க உங்களுக்கு, இப்படி பதிலுக்கு கூட ஒரு கோவப்பட்டு அவங்க சொல்லி பார்த்தே இல்லைங்க. எவ்வளவு வேணா அவங்க கண்ட்ரோல் லூஸ் பண்றாங்க, என்ன வேணா பேசுறாங்க, ஆனா இதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா எவ்வளவு கோவம் வந்தாலும் ஏங்க என்ன என்ன ஆதாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன ப்ரூஃப் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படிதான் பதில் வருது. அதனால இந்த திமுகவை எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. இந்த திமுகவுக்கு சொம்பு தூக்குற இந்த இன்டலெக்சுவல் இடியட்ஸையும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. இந்த வீடியோவை பார்க்குற மக்களாவது திமுகவை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் கடைசியாக கேட்ட இந்த கேள்விக்கும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே சார், நம்ம வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.